ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு மிக்ஸ் மீடியா. இன்றைக்கி நம்ம ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டிஷ் பார்க்க போகிறோம். எல்லாருமே கல்யாண வீட்டுக்கு போனோம்னா இந்த வறுவல் நமக்கு கிடைக்காதான்னு நினச்சிட்ருப்போம். ஆமாங்க, கல்யாண வீட்டில் வைக்கிற வாழைக்காய் வறுவல் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம வீட்டில் பல விதமாக ட்ரை பண்ணியிருப்போம், ஆனால் இந்த மாதிரி டேஸ்ட் வரலையேன்னு ஏங்கியிருப்போம். இன்றைக்கி நம்ம அந்த யூனிக்கான டிஷ்ஷை ட்ரை பண்ண போகிறோம். வாங்க இந்த கல்யாண வீட்டு வாழைக்காய் வறுவல் எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் இந்த வாழைக்காய் வறுவல் செய்யறதுக்காக வாழைக்காயை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் பாயில் பண்ணிவிட்டு எடுத்திருக்கேன். இப்போது நம்ம இந்த மசாலா செய்யறதுக்காக ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாயில் ஆயில் விட்டுட்டு பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 4 முந்திரி பருப்பு, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு, இது எல்லாத்தையுமே கட் பண்ணி போட்டுட்டு நல்லா வணக்கி கொடுத்துருங்க. இந்த ஆனியன் எல்லாமே ஆயிலில் நல்லா வணங்கணும். நல்லா வணங்கினதுக்கு அப்புறமா நம்ம கரம் மசாலாவான சோம்பு ஆட் பண்ணிக்குவோம். இதையும் நல்லா வணக்கி கொடுத்துடலாம். அதுக்கப்புறமா கருவேப்பிலை இலை அண்ட் 2 டொமேட்டோ ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தேங்காய் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். அதையும் நல்லா வணக்கிடலாம். கூடவே 2 காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணிக்குவோம். அதுவும் நல்லா வணக்கட்டும். வணங்கினதுக்கு அப்புறமா நம்ம ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். மீன் டைம் நம்ம வாழைக்காயை வேக வச்சு எடுத்துருக்கிறத நல்லா ஆற விட்டு தோல் எல்லாமே உரிச்சிட்டு க்யூபாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு இந்த வாழைக்காய் நல்லா வெந்துருச்சா அப்படிங்கிறத நம்ம கட் பண்ணி பார்த்துட்டு செக் பண்ணிக்கோங்க. இப்போது நமக்கு எல்லாமே நல்லா க்யூபாக கட் பண்ணி சூப்பராக ரெடி ஆயாச்சு. இந்த வாழைக்காய் கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள், காரத்துக்கு தேவையான அளவு சில்லி பவுடர் அண்ட் சால்ட்டு இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் நம்ம தனியாக வச்சிடலாம். அதுக்கப்புறமா நம்ம கடாய் வச்சுக்குவோம். கடாயில் ஆயில் விட்டுட்டு கொஞ்சமாக கடுகு போட்டு கடுகு பொரிய விட்டுடலாம். பொரிஞ்சதுக்கு அப்புறமா இந்த வாழைக்காயில் நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற விட்டுருக்கிறத எடுத்து ஆயிலில் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப டீப் ஃப்ரை பண்ண வேண்டாம். எல்லா வாழைக்காயுமே போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணிடுவோம். அப்போ தான் நமக்கு இந்த கிரேவியில் போடும் பொழுது ஒரு கிறிஸ்பினஸ் வரும். அதுக்காக இந்த வாழைக்காய் எல்லாத்தையுமே ஆயிலில் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்குவோம். நம்ம இந்த ஃப்ரை பண்ணும்பொழுதே நமக்கு லைட்டாக கலர் சேஞ்சஸ் ஆக ஆரம்பிக்கும். அந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. இந்த வாழைக்காய் வறுவல் சாதத்துக்கு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். நம்ம வீட்டில் சாதத்துக்கு இதை மட்டும் செஞ்சுட்டு கூட கொஞ்சம் கர்ட் வச்சிட்டோம் அப்படின்னாலே போதும். இந்த வாழைக்காய் வறுவலை லஞ்ச் பாக்ஸ்க்கு பேக் பண்ணி கொடுத்தோன்னா ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸ் கூட அடித்தடியாக இருக்குங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை கொடுத்து அனுப்பி பாருங்கள். இப்போ நம்மளுடைய வாழைக்காய் எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம வேறு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துடலாம். இது எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம கொஞ்சமாக ஆயில் விட்டுக்குவோம். ஆயில் விட்டுட்டு கடாயில் ஆயில் ஹீட் ஆனதும் கடுகு போட்டு கடுகு பொரிய வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். பொரிஞ்சதுக்கு அப்புறமா பெரிய வெங்காயம் அண்ட் இஞ்சி பூண்டு நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சோம்பு பிடிக்கும்னா இங்கே கூட கொஞ்சம் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த இஞ்சி பூண்டு லைட்டாக ஃப்ரை ஆகி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்மளுடைய வறுவலில் இந்த இஞ்சி பூண்டோடைய ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். லைட்டாக நமக்கு இந்த இஞ்சி பூண்டு எல்லாமே வணங்கினதுக்கு அப்புறமா ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 வெங்காயம் ஆட் பண்ணிக்குவோம். இந்த வெங்காயம் எல்லாமே நல்ல ஆயிலில் வணங்கட்டும். வணங்கினதுக்கு அப்புறமா நம்ம டொமேட்டோ ஆட் பண்ணிக்கிறோம். ஆல்ரெடி நம்ம பேஸ்ட்டாக அரைக்கும் பொழுது ஒரு டொமேட்டோ ஆட் பண்ணிவிட்டு அரைச்சதுனால அது தகுந்த போல் இங்கே ஒரு டொமேட்டோ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம இப்போ டொமேட்டோவை ஆட் பண்ணிக்கலாம். அதையும் லைட்டாக நம்ம வணக்கிடுவோம். இப்போது இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிட்டு ஸ்மாஷி கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நம்மளுடைய வாழைக்காய் வறுவலுக்கு தேவையான அளவு மிளகாய் தூள், மஞ்சள் தூள் அண்ட் தனியாத்தூள் இது எல்லாமே ஆட் பண்ணிக்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி வாழைக்காய் ஃப்ரை பண்ணும்பொழுதே மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கிறதுனால இங்கே நமக்கு எவ்வளோ தேவைங்கிறத பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே கொஞ்சமாக ஜீரா பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வாழைக்காய் வறுவல் செஞ்சிட்ருக்கிறதுனால ஜீரா பவுடர் ரொம்ப முக்கியம். அண்ட் கலருக்காக கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணிக்கோங்க. மல்லித்தூள் நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணாலே போதுமானதாக இருக்கும். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இதெல்லாம் ஓரளவு மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு இந்த ரா ஃப்ளேவர் போகிற வரைக்கும் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொதிக்க விட்டுருங்க.
தண்ணி ஜாஸ்தி ஆட் பண்ண வேண்டாம், நம்ம ட்ரையாக தான் செய்ய போகிறோம். அதனால் அளவாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இந்த ரா ஃப்ளேவர் போகிற வரைக்கும் மட்டும் வெயிட் பண்ணுங்கள். இந்த ரா ஃப்ளேவர் போனதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி ரெடியாக வச்சுருக்கிற இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்குவோம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஆனியன் கூட இது எல்லாமே மிக்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறமா நம்ம வாட்டர் ஆட் பண்ணலாம். கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம கொதிக்க விட்டுடலாம். ஓரளவு கொதித்து அந்த ரா ஃப்ளேவர் போகட்டும். அப்படி ரா ஃப்ளேவர் போனதுக்கு அப்புறமா நம்ம இந்த வறுத்து வச்சுருக்கிற வாழைக்காயை ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னாலே நம்மளுடைய இந்த கல்யாண வீட்டு வாழைக்காய் வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடும். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ட்ரையாக வேணுனாலும் தண்ணி ஜாஸ்தி ஆட் பண்ணாமல் கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய இந்த கல்யாண வீட்டு வாழைக்காய் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரியான சிம்பிளான ரெசிபீஸ்க்காக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். டாட்டா, பாய் பாய்.